எப்போதும் ஒரு தனித்துவமான இடத்தை வைத்திருக்கிற திவ்யா துரைசாமி அவர்கள் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் ஃபிலிமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஹாப்பி. பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நல்ல ஃபிலிமில் என்னையும் ஒரு பார்ட்டாக்னு டைரக்டர் ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு காரணமே டைரக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழ். அவங்க தான் பேசி பேசி இந்த பொண்ணு அது சொல்லுதாமா, ஆனா அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும், இதை பண்றதுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லி ஒரு பெருசா எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க. ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, டைரக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய காதல்களை வாட்ச் பண்ணியிருக்காரு போல, அதனாலதான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, படத்துல வந்து எல்லாமே அவரோட லவ் தான். நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்க படத்துல பாக்குற எல்லா லவ்மே அவரோட தான் ஆக்சுவலி. ஸோ அதுதான் உண்மை. நானுமே அவரோட ஒன் ஆஃப் தி காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன சார் உங்க காதலியை மேட்ச் பண்ணனா அப்படின்னு கேட்கணும்னு நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபிலிமில் இருக்குது. அண்ட் நீங்கள் ஊடக நண்பர்கள் உங்களோட ரிவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாற்றும், நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஸோ நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. அண்ட் அசோக் செல்வன், கீர்த்திக்கெல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியரில் ரொம்ப நல்ல படமாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அதே போல் எஸ்பெஷலி டிரெக்டர் ஜெய், சாந்த்னு, பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை, அதனால எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். கதையின் தலைவன், ரொம்ப அழகான கொடூரமான குழந்தை அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்கடா, வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க தான் வாங்க. ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் மறந்துருங்க, இப்ப என்ன வருதோ அதை மட்டும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு மேடையில் பேச தெரியாது, அது நான் வந்து உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் சொல்லிடுறேன். எனக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன், யார் பேர் மறக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரஞ்சித் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தைரியமாக நான் வந்து நின்று இருக்கேங்க. இல்லைன்னா நான் ஏச்சு நான் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிருக்கேன். நான் என்னென்ன பேசலான்ட்டு எழுதி பார்க்குறோம். செல்வாக்கு தெரியும், நேற்று நைட்டு கூட செல்வா வந்து சொல்லிருந்தேன், வரலாமாவா இல்லை அப்படியே ஓடிடலாமா அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து என்னோட ப்ரொடியூசர் சார், பதட்டத்தில் பேர் கூட வர மாட்டேங்குது சார், கணேசமூர்த்தி சார், மேடம் சௌந்தர்யா, ரஞ்சித். எனக்கு சீரியஸாகவே பேசுறதுக்கு பயங்கர பதட்டமாக இது, என்னடா இது அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சிட்டாங்களே. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தமிழுக்கு தெரியும், எனக்கு தமிழ் கேமராமேன். நான் இடையில எனக்கு யாராவது தோணுதோ அப்படி சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா, உங்களை பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வரும். எனக்கு கோர்வையெல்லாம் வந்து பேச முடியல, அதான் நான் பேசுகிறேன்டா. இப்போ அறிவு பார்த்தோன்னா அறிவு பற்றி பேசணும்னு தோணுது, ஆனால் பாதியில் அறிவை பற்றி மறந்துடுவேன் நான். இது ஆடியோ லான்ச்ன்றதால நான் ஃபஸ்ட்டு கோவிந்த் பதரை பற்றி பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட்டு அவர். இல்லைன்னா என்னால் வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு, இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாடல் மூலிமா. அவர் உண்மையாகவே அவர் ஒரு இந்த ரயிலின் ஒலிக்கல்ல எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தாரு, இதை வைக்கலாமா பதார் அப்படின்னு, எனக்கு வானா பதார் அப்படின்னு. அவர் எவ்வளோனா அவ்வளோ ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாக எதுவும் தெரியாது தான். ஆனால் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், பதார் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் பதார். இதோ சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிடணும், அது ரஞ்சித் தான். நீ ஒரு 10 வாட்டி கேள்ற, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வாடான்னு சொல்லுது. அது வந்து
ரஞ்சித் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஓகே, கொஞ்சம் எமோஷனல் ஆகி இதுவாகிடும்னு பயந்துட்டு அங்கங்கே பார்த்துன்னே இருக்கிறதான்னு. அப்புறம் தினகர் இருக்கான், மேடை ஏற்றி பேச வைக்கணும்னு ஆசை தான். தினகர், சுரேஷ் அண்ணா, கிஷோர் தவர், ஆனந்த் அண்ணா அங்கே உட்கார்ந்து இருக்காரு, லெனின் பாத்து தவர், செல்வா தவர் வந்திருக்காங்க, அப்புறம் அதியன் இருக்கான், ஷானு, பார்த்திபன், ரமேஷ். எது இல்லை இல்லை, நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவேன். நான் பேச விடுங்க கொஞ்சம், நான் கொஞ்ச நேரம் பேசலான்னு இருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த எனக்கு அந்த சினிமாவோட இயங்குற விஷயம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கு இன்பில்ட்டாக நிறைய பேர் உழைக்கிறாங்க. அவ்வளோ தொழிலாளர்களை வந்து இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எங்கே பார்க்குறேன்னா அட்டகத்தியில் பார்க்குறேன். நான் அவ்வளோ பேர் டெக்னீஷியன்ஸாக அவ்வளோ பேர் இருக்காங்க. அது உள்ள ஒரு பெரிய வேர்ல்டே வந்து இயங்குது. அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, நம்மளுக்கு அவசியம் வெயிலில் நிற்கிறாங்க. நம்ம இது என்ன ஆகும்லாம் தெரியாது. அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு போய் அவங்களால தேங்க்ஸ் சொல்லுவேன். எனக்கு அவங்களால முதல் படத்தில் போய் ஒர்க் பண்ணுறப்பே நான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, மற்ற இந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் சைடில், லைட்மேன்ஸு, இவங்களாம் பார்த்தா அவ்வளோ பெரிய வெயிட்டு. நம்ம எதுக்கு அந்த வேலை, அது ஒரு பயங்கர சூப்பராக இருக்கும். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அதுக்குள்ளே. அது நல்லா இருக்கும். ஒரு சினிமா என்னன்னா, ஒரு படம் பார்த்தேன்னா அழுதுருவேன் நான். என்னால் ஒரு படம் பார்த்து அழ முடியும், ரொம்ப ஈஸியாக அழுதுருவேன் நான். அவ்வளோ எமோஷ்னலான ஒரு இதுதான். என்ன படம் இருந்தாலும் ஏதாவது அழக சீன் வந்து அழுதுருவோம், அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ அந்த படம் எவ்வளோ முக்கியமானது, நம்ம எப்படி அது நம்மளுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு திரும்ப ஏதோ நிறைய பேசுறதுன்னு வந்து மைண்டுக்குள்ள அவ்வளோ இருக்குது. என்னால் கொஞ்சமாக பேச முடியுது. இதில் யாரை பற்றி எங்கே பேசுறது தெரியல. நடிகர்களுக்கு வந்து எனக்கு திரும்ப எல்லாமே அது ஒரு டீமு, ஒரு சூப்பரான ஒரு டீம் தான். அவங்கெல்லாம் வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க. கோபிக்கு தெரியும், கோபி உக்காந்துக்கிறாங்க கீழே, எவ்வளோ கொடுமையாக இருக்கு அப்படின்ட்டு. அதில் நிறைய பேர் பேசினாங்க. எனக்கு திருப்பி இந்த கதையை பற்றி ஒரு வாட்டி சொல்லிட்டேன். எனக்கு தமிழ் பிரபா இந்த கதை வந்து இது என்னோட பர்சனல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி இதை சொல்லுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த பொண்ணு என் கை மேலே அப்படி தூள் அப்படி போட்டு, டேய் நீ ஒரு விஷயத்துக்கு ஆகலன்னா நீ அதுக்கு உண்மையாக இருக்கடான்னு யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. அது எனக்குள்ள இருக்கும். ரஞ்சித் தான் திரும்ப நான் ரஞ்சித் கிட்ட தான் மறுபடியும் அங்கே போய் நின்றுணும் அப்படின்னு தோணும். ஒரு கதை எழுதுறப்போ அதுக்குள்ள அந்த கேரக்டருக்குள்ள நான் போயிட்டு அதுவா நான் மாறி அது ஒரு லேண்ட்ஸ்கேப்பை, ஒரு கலையை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான். அது மாதிரி எங்கள் லைஃப்பை பற்றி ரஞ்சித் டே நம்ம லைஃப் சூப்பரா, நம்ம லைஃப் இருக்குல்ல அப்படின்னு. லைஃப்னா அப்போ லைஃப்குள்ள என்ன இருக்குன்னு தேடணும் அப்படின்றதான். அதுக்கு நான் எப்படி எழுதுன்னு தமிழ் பார்க்கணும் பயங்கரமாக தெரியும். ஒரு 4 வரி படிச்சு என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தையாக இருக்குதுன்னு அப்படி வந்து சொல்லார். அதை வந்து அழகாக ஷேப் பண்ணார் எனக்கு அவரு. ரகு, அப்புறம் வந்து ஏகன் நான் பேச போட்டேன், சண்டை போட்டு என்னடா நீ வரமாட்டேங்கிறியா அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தான். அப்படியே அந்த அரக்கோணம் மக்களோட இது செம்ம சூப்பராக இது பண்ணுது. அறிவு கூட வந்து நான் வந்து எழுதுறதை விட நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருப்போம், எக்கச்சக்கமாக பேசிட்டு நடந்துட்டு அவ்வளோ. அது வந்து ஜாலியாக இருக்கும். ரகு தேங்க்ஸ். அறிவு பயங்கர சப்போர்ட் எனக்கு. கோவிந்த் பத்ரும் அறிவும் தான் வந்து எனக்கு வந்து என்ன பயங்கர கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட இருக்கிறது. ஓகேங்களா? அப்புறம் ரகுக்கு சொல்லணும், மற்ற போதும் இல்லை. அப்புறம் 25ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், எனக்கு எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துனுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அவருக்கு பயங்கரமாக சினிமா பிடிக்கும். நான் அவரை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர். எங்கள் அம்மா இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, என்னை நம்பி அவ்வளோ எங்கள் அண்ணங்க. எனக்கு அவர் பயங்கரமாக நடிக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு ஆள். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். அவர் இல்லை அப்படின்றது ஒரு
இதாக இருக்கு. மற்றபடி அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ.